வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாரையும் அனுப்பிட்டு இந்த நிலமையில் இருக்குது கிச்சன். இதை நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கணும். நான் இதுதான் காலையில் உள்ள நிலமை. இப்போ பாருங்கள், இங்கே பேப்பர் விரித்து தான் யூஸ் பண்ணுறேன். இது க்ரீன் டீ போட்டது. க்ரீன் டீ ஹஸ்பண்டு குடிப்பாங்க, அவங்களுக்காக போட்டது. நான் நார்மலான டீ தான், சாதாரணமான டீ தான் குடிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து நான் கழுவ போட்டுட்டு இங்கே இருக்கிற சாமான்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போது எல்லாம் ஒதுக்கி வச்சாச்சு. நீட்டாக ஒதுக்கின பிறகு இப்படி இருக்குது நீட்டாக இந்த இடம். பாத்திரம் மட்டும் கழுவ வேண்டியது பாக்கி இருக்குது. ஸ்டவ்வு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ பாத்திரத்தை நான் தேய்க்க போகிறேன். பாத்திரம் தேய்ச்சி இப்போ வச்சாச்சு எல்லாத்தையும். அது தண்ணி வடிகிற வரைக்கும். இப்போ சிங்கில் நான் ஒரு பவுடர் போட போகிறேன். அந்த பாத்திரம் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். கரண்டியெல்லாம் ஒரு பக்கம் கழுவி வைக்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரண்டி, டம்ளர், தட்டு, பாத்திரம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த சிங்கில் நான் இந்த பவுடரை போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். இதை போட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி அளவுக்கு அந்த டேப்பில் நான் திறந்து விட போகிறேன். விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். திரும்ப நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அப்போ அதில் உள்ள அடைப்பெல்லாம் போயிடும். அடுத்ததாக துணியை துவைக்க போட போகிறேன். நான் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பெருக்கணும். லிக்விடு ஊற்றியாச்சு. அதை செட் பண்ணி அதை வேலை செய்ய விட்டுட்டு நான் போகிறேன். அடுத்து வீடெல்லாம் பெருக்க போகிறேன். நான் பெருக்கி நீட்டாக்க போகிறேன். வீட்டை பெருக்கியாச்சு. இப்போ நான் நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் குடிக்க போகிறேன். பதஞ்சலி நான் உபயோகப்படுத்துகிறேன். இதை குடிக்க போகிறேன். டீ காலையிலே குடித்தது, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடலை, தண்ணியாக தான் குடிச்சிட்ருக்கிறேன். இப்போ ஆம்லா ஜூஸ் குடிக்க போகிறேன். தேன் கலந்து குடிப்பேன். சில நேரம் உப்பு கலந்து குடிப்பேன். இனிப்பாக குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா அன்னைக்கு உப்பு போட்டு குடிச்சுப்பேன். இன்றைக்கி நான் தேன் கலந்து குடிக்க போகிறேன். இந்த அளவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் தேன், தேவையான அளவு 1 அல்லது 1.5 ஸ்பூனுக்கு நம்ம தேன் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ தண்ணியை சேர்க்க போகிறேன். உப்பும் லேசாக போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை போட்டுக்க போகிறேன். நான் தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்துட்டு நான் குடிக்க போகிறேன். இப்போது மணி 9:15 ஆகுது.
நான் இப்போ உங்களுக்கு பிரவேசிக்கால லெசன் எடுக்க போகிறேன். லெசன் எடுத்துட்டு வழக்கமாக செடிக்கு தண்ணி ஊற்றுறது வழக்கம். இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கிறதுனால அது ஸ்கிப் ஆகுது. இல்லைன்னா அது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ சிங்கில் நான் ட்ரெயின் பண்ண போகிறேன் நிறைய தண்ணி விட்டு. குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்து இப்போது பூஜைக்காக பூ பறிக்க போகிறேன். செம்பருத்தி பூவும் ஒரு வயலட் கலரில் ஒரு பூவும் இருக்குது. வேறு எந்த பூவும் பூக்கலை. அதனால் இருக்கிற இந்த 2 பூவை மட்டும் வச்சு நான் பூஜை பண்ண போகிறேன். மணி இப்போ 10:15 ஆகுது. பூஜை முடிச்சிட்டேன். ஹாய் ஹாய். துணி ரெடி ஆயிடுச்சு. துவைச்சி பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து அதை அந்த பிளேஸில் நான் வைக்க போகிறேன். வச்சாச்சு. இப்போ அங்கே இருந்த தண்ணியை வைப் பண்ணி எடுக்கிறேன். மணி 10:30 ஆகுது. இப்போ நான் இட்லிக்கு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து ஊற வைக்க போகிறேன். அரிசி காப்படி, அப்புறம் ஒரு பிடி அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சம் தான் இப்போ நான் போட போகிறேன் தோசைக்கு. $100 கிராம் உளுத்தம்பருப்பு, இப்போது ஓட்ஸ் கஞ்சி நான் குடிக்க போகிறேன். காலையில் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு போயாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க குடிப்பாங்க. நான் இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு இதை நான் குடிப்பேன். பசிச்சா ஒரு தோசை அல்லது இட்லி, என்ன டிஃபனோ அதை சாப்பிடுவேன். இல்லைன்னா நேரம் மத்தியான சாப்பாடு தான். ஓட்ஸ் கஞ்சி கூட கொஞ்சம் குடிச்சுப்பேன், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதில் இப்போ துணி எடுத்து காய போட போகிறேன். வெளியில் மழை பெய்யுது, அதனால் வீட்டுக்குள்ளே தான் நான் தொங்க விட போகிறேன். இந்த ஹேங்கரை யூஸ் பண்ணி வீட்டில் கபோர்டில் இருக்கக்கூடிய ஹேண்டிலில் தொங்க விட போகிறேன். இது மிஷினில் போட்டதுங்கிறதுனால வெயிட் இருக்காதுங்கிறதுனால நான் தைரியமாக அங்கங்கே தொங்க போடுறேன். தண்ணியும் வடியாது இல்லையா, அதனால் உள்ளே தொங்க போட்டு காய போட போகிறேன். வெளியில் வெயிலே இல்லை, இன்றைக்கி ஒரே மழை தான். அதாவது லைட்டாக தூறல் விழுது. அதை நம்பி நம்ம வெளியில் போட முடியாது துணியை. மணி 11 ஆக போகுது. விளக்க குளிர வச்சுட்டு போகிறேன். உங்களுக்கு அப்லோடு பண்ணியாச்சு ஏற்கனவே, அது அப்லோடு ஆகிருக்கும் லெசன்.
ஒரு கமெண்டும் வந்துருச்சு, நல்லா இருக்குது இந்த மெத்தட் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்டும் வந்தது. அம்சவல்லிங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஹிந்தி சீரியல் பார்க்க போகிறேன். இது அந்த ஹிந்தி லாங்குவேஜ் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷமாக நான் பார்த்துட்டு வரேன். இந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்குறேன் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக. जो भी कहे वो कुछ मेजर ही। हाँ कार्तिक, मुझे भी ये लगता है, क्योंकि बातें कर इतनी नॉर्मल होती, भाई भाई के झगड़े वाली, दोनों फैमिलीज में आपस में बात क्यों नहीं की इतने टाइम से? बात करना तो दूर की बात है, हमें अब तक पता भी नहीं था उनके बारे में. கன்னட சீரியலும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா புரியுது. ನಾನಿಲ್ಲೊಬ್ಬ ಸಾರಿ ಕೇಳ್ತಿದ್ದೀನಿ, ಕೇಳಿದ್ರು ಕೇಳಿಸ್ಕೊಳ್ದಿರೋ ರೀತಿ ಹೋಗಿ ಮಲ್ಕೋತಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲ, ನಾನು ಏನೋ ಒಂದು ಪ್ರ್ಯಾಂಕ್ ಮಾಡಿದಪ್ಪ, ಎಲ್ಲರೂ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.